ஒரு மனிதன் தன் காதலுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் அநியாயத்திற்கு எதிராகவும் முழு உலகத்தையே எதிர்த்து நின்றால் என்ன ஆகும்? சாதி வெறி கொழுந்துவிட்ட காலத்தில் மனிதன் தான் உயர்ந்தவன் என்று வாழ்ந்து காட்டிய வீரன் யார் தெரியுமா? வாள் பிடித்த போர் வீரன், ஏழைகளின் காவலன், காதலுக்காக உயிரையே தியாகம் செய்த நாயகன், இறந்த பிறகும் மக்களின் மனதில் தெய்வமாக வாழும் வீரன், அவர்தான் பட்டவராயன். பொம்மக்கா, திம்மக்கா இந்த இரண்டு பெண்களின் அன்பும் பட்டவராயனின் வீரமும் சேர்ந்து உருவான இந்த நாட்டுப்புற கதை உங்கள் மனதை நிச்சயம் உலுக்கும். இந்த கதையில் காதல், வீரம், துரோகம் அனைத்தும் இருக்கிறது. கண்கலங்க வைக்கும் தியாகமும் இருக்கிறது. ஒரு முறை கேட்டால் மறக்க முடியாத வீரன் பட்டவராயனின் முழு கதையை இப்போது கேட்போம். வாருங்கள் நண்பர்களே. தமிழகத்தின் நாட்டுப்புற வரலாறுகளிலும் கிராம தெய்வ கதைகளிலும் மிகவும் புகழ்பெற்ற வீரர்தான் பட்டவராயன். அவரின் கதை என்பது சாதாரண கதை அல்ல. அது காதல், வீரியம், தியாகம், மனிதநேயம் மற்றும் இறுதியில் தெய்வமாக உயர்ந்த ஒரு மனிதனின் வரலாறு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் செழிப்பாக இருந்த ஒரு சிறிய கிராமம். அங்கு பல சாதி மக்கள் ஒன்றாக வாழ்ந்தாலும் சமூக வேறுபாடுகள் மிகவும் கடுமையாக இருந்தன. அந்த ஊரில் ஒரு வீரமிகு இளைஞன் வாழ்ந்தான். அவனுடைய பெயர் பட்டவராயன். உயரமான உடல், கம்பீரமான நடை, யாருக்கும் அஞ்சாத மனம், ஏழைகளுக்கு உதவும் நல்ல குணம், அநியாயம் நடந்தால் உடனே எதிர்த்து நிற்கும் துணிவு. இதனால் ஊர் மக்கள் அனைவரும் அவனை மிகவும் மதித்தார்கள். பட்டவராயன் வாள் சண்டை, சிலம்பம், குதிரை சவாரி எல்லாவற்றிலும் வல்லவன். காட்டில் புலி வந்தாலும் அஞ்சமாட்டான் என்று மக்கள் பேசுவார்கள். ஏழைகளின் காவலன். அந்த காலத்தில் பணக்கார நிலத்தரசர்கள் ஏழைகளை அடிமைகளைப் போல நடத்தினர். ஏழைகள் உழைத்தாலும் வயிறு நிறைய உணவு கிடைக்காது. அவர்களின் நிலங்களை பலவந்தமாக பறித்து கொள்வார்கள். ஒரு நாள் ஒரு முதிய விவசாயி அழுது கொண்டே வந்தார். அவருடைய சிறிய நிலத்தை ஒரு பெரிய செல்வந்தன் கைப்பற்றி கொண்டிருந்தான். அதை பார்த்த பட்டவராயன் மிகவும் கோபமடைந்தான். ஏழையின் வயிற்றில் அடிப்பது பாவம் என்று கூறி நேராக அந்த செல்வந்தனின் முன்னால் போய் நின்றான். இந்த நிலம் அவருடையது, உடனே திருப்பிக் கொடு என்று கூறினான். ஆனால் அந்த செல்வந்தன், நீ யார் என்னை கேட்க என்று கேட்டான். அடுத்த நொடி பட்டவராயன் தனது வாளை உருவி மண்ணில் குத்தினான். அநியாயம் செய்பவன் யாராக இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் என்று சொன்னான். அந்த குரலை கேட்ட மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். பயந்த செல்வந்தன் நிலத்தை திருப்பிக் கொடுத்து விட்டான். அந்த நாளிலிருந்து பட்டவராயன் ஏழைகளின் நம்பிக்கையாக மாறினான். அதே ஊரில் 2 பெண்கள் வாழ்ந்தனர். அவர்களின் பெயர்கள் பொம்மக்கா மற்றும் திம்மக்கா. இருவரும் அழகிலும் பண்பிலும் மிகவும் சிறந்தவர்கள். ஆனால் அவர்கள் பிறந்த சமூகத்தை காரணம் காட்டி பலர் அவர்களை இகழ்ந்தனர். ஒரு திருவிழா நாளில் பட்டவராயன் முதன்முறையாக அவர்களை பார்த்தான். பொம்மக்காவின் கண்களில் கருணை இருந்தது. திம்மக்காவின் பேச்சில் அமைதி இருந்தது. அவர்களை பார்த்த பட்டவராயனின் மனம் மாறியது. சில நாட்களில் அவர்கள் மூவருக்கும் நல்ல நட்பு உருவானது. சமூகத்தின் எதிர்ப்பு. பட்டவராயன் உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்று சொல்லப்பட்டாலும் அவன் மனதில் சாதி வெறுப்பு இல்லை. மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதுதான் முக்கியம் என்று அவன் நம்பினான். அதனால் பொம்மக்காவையும் திம்மக்காவையும் மணக்க விரும்பினான். இந்த செய்தி ஊரிலே தீ போல பரவியது. இது நடக்கக்கூடாது என்று பலர் எதிர்த்தனர். ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி பட்டவராயனை அழைத்தனர். உன்னுடைய குல மரபை கெடுக்காதே என்று கூறினர்.
ஆனால் பட்டவராயன் அமைதியாக பதிலளித்தான். காதலுக்கு சாதி கிடையாது, மனிதருக்கு மேலான மதிப்பு எதுவும் இல்லை என்று கூறினான். இந்த வார்த்தைகள் பலருக்கு கோபத்தை ஏற்படுத்தின. எதிர்ப்புகள் இருந்தாலும் பட்டவராயன் தனது முடிவை மாற்றவில்லை. ஒரு சிறிய ஆலயத்தில் எளிமையாக திருமணம் நடைபெற்றது. பொம்மக்கா திம்மக்கா இருவரின் கண்களிலும் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. ஏழை மக்கள் அனைவரும் பட்டவராயனை பாராட்டினர். இவன்தான் உண்மையான மனிதன் என்று கூறினர். ஆனால் சிலரின் மனதில் பழிவாங்கும் எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. பட்டவராயனின் வளர்ந்த புகழை சிலர் பொறுக்கவில்லை. இவன் உயிரோடு இருந்தால் மக்கள் அவனையேதான் நம்புவார்கள் என்று நினைத்தனர். அவர்கள் ரகசியமாக ஒரு சதியை திட்டமிட்டனர். ஒரு நாள் இரவு காட்டுப்பாதையில் தனியாக சென்ற பட்டவராயனை எதிரிகள் சூழ்ந்தனர். ஆனால் பட்டவராயன் கொஞ்சம் கூட அஞ்சவில்லை. ஒருவன் மீது வாள் வீசினான், மற்றொருவனை தள்ளி வீழ்த்தினான். பலர் தரையில் விழுந்தனர். ஆனால் எதிரிகள் அதிகம். இறுதியில் பின்னால் இருந்து ஒருவன் துரோகம் செய்து தாக்கினான். காயமடைந்த பட்டவராயன் மண்டியிட்டான். அந்த நேரத்திலும் அவன் சொன்ன வார்த்தை ஏழைகளை காப்பாற்றுங்கள் என்பதுதான். பொம்மக்கா மற்றும் திம்மக்காவின் துயரம். இந்த செய்தி ஊருக்கு வந்ததும் பொம்மக்காவும் திம்மக்காவும் ஓடி வந்தனர். இரத்தத்தில் கிடந்த பட்டவராயனை பார்த்து கதறி அழுதனர். எங்களை விட்டு போகாதே என்று அழுதனர். பட்டவராயன் மெதுவாக அவர்களை பார்த்தான். அவன் முகத்தில் வலி இருந்தாலும் மனதில் அமைதி இருந்தது. நான் இறந்தாலும் மக்களை காப்பாற்றுவேன் என்று சொன்னான். அதன் பிறகு அவன் உயிர் பிரிந்தது. மக்கள் மிகவும் கோபமடைந்தனர். பட்டவராயனின் மரணம் மக்களின் மனதை உலுக்கியது. ஏழை மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். இவர் சாதாரண மனிதர் இல்லை, தெய்வம் என்று கூறினர். அவருக்காக ஒரு சிறிய நினைவிடம் கட்டப்பட்டது. பொம்மக்காவும் திம்மக்காவும் தினமும் அங்கு விளக்கு ஏற்றினர். மெல்ல அந்த இடம் ஒரு ஆலயமாக மாறியது. தெய்வமாக உயர்ந்த பட்டவராயன். காலம் கடந்தது. மக்கள் பட்டவராயனை காவல் தெய்வமாக வழிபடத் தொடங்கினர். இரவில் பயந்து கொண்டு செல்லும் மக்கள் பட்டவராயா காப்பாத்து என்று வேண்டிக் கொள்வார்கள். கிராமங்களில் நோய் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் மக்கள் பட்டவராயனை நினைப்பார்கள். பலர் தங்களுக்கு அருள் கிடைத்ததாக நம்பினர். அவருடன் பொம்மக்காவும் திம்மக்காவும் தெய்வங்களாக மதிக்கப்பட்டனர். நாட்டுப்புற நம்பிக்கைகள். இன்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் பட்டவராயன் கோவில்கள் உள்ளன. கிராம திருவிழாக்களில் அவரது வீரத்தை பாடும் பாடல்கள் பாடப்படுகின்றன. சிலம்பாட்டம், கரகாட்டம், நாட்டுப்புற இசை மூலம் பட்டவராயன் வரலாறு கூறப்படுகிறது. அவரது கதை ஒரு வீரனின் கதையாக மட்டுமல்ல, சாதியை மீறிய காதலின் கதை, ஏழைகளுக்காக வாழ்ந்த மனிதனின் கதை, அநியாயத்திற்கு எதிராக போராடிய வீரனின் கதை. பட்டவராயன் உயிரோடு இருந்த காலம் குறைவு. ஆனால் அவர் விட்டு சென்ற நினைவு 1000 ஆண்டுகள் வாழ்கிறது. ஒரு மனிதன் நல்ல மனதுடன் வாழ்ந்தால் அவன் இறந்த பிறகும் மக்களின் இதயத்தில் தெய்வமாக வாழ முடியும் என்பதற்கு பட்டவராயன் ஒரு எடுத்துக்காட்டு. இன்றும் கிராமங்களில் இரவு நேரத்தில் காற்று வீசும்போது பட்டவராயன் காவல் இருக்கிறார் என்று மக்கள் நம்பிக்கையுடன் சொல்வார்கள். இந்த பட்டவராயன் கதை நமக்கு சொல்லும் பாடம்: அன்புக்கு சாதி கிடையாது, அநியாயத்தை எதிர்க்க வேண்டும், ஏழைகளுக்கு துணையாக இருக்க வேண்டும், உண்மையாக வாழ்ந்த மனிதன் என்றும் மறைய மாட்டான். இதுவே வீரன் பட்டவராயனின் நிலையான வரலாறு. பொம்மக்கா திம்மக்காவின் உண்மையான அன்பு உங்களை கவர்ந்ததா? இந்த கதையில் உங்களுக்கு மிகவும் மனதை தொட்ட காட்சி எது? பட்டவராயன் மீது உங்களுடைய பக்தி இருந்தால் வீரன் பட்டவராயன் அருள் என்று கமெண்டில் எழுதுங்கள் நண்பர்களே.